ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக வந்து இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் உட்காரன்னு சொல்லி ஒரு டிஷ் செஞ்சாங்க இல்லையா? அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். பச்சை பருப்பை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து அப்படியே வேக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதுலேருந்து பாதி பங்கு வந்து ரவை எடுத்துக்கலாம். இப்போ ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சீவி எடுத்தாலும் சரி, அரைச்சி எடுத்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுருக்க பருப்பையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை பாகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கம்பி பதம்லாம் இல்லை. நார்மலாக வந்து இந்த மாதிரி கரைஞ்சிட்டா மட்டும் போதும். அதுக்கடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கட்டியாக ஆகிடும். அதாவது நமக்கு கேசரி அந்த அளவுக்கு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான உட்கார ரெடி.